ஸ்டாலின் என்ற பேருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் என பொருள். உறுதியோடு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம ஆள் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்து முக்காடு போட்டு முக்காடு முனுசாமியா முப்பெரும் விழாவை போய் சீக்கிரட்டா பார்த்துட்டு வந்த கிஷோர் கே சாமுவேல் கிட்ட கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். அவன் நம்ம ஆளு விடு விடு. அங்க எல்லாருமே முக்காடு தானே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்? ஆமாங்க, மழை வந்துருச்சு, வேற ஒன்றும் பண்ண முடியல. நக்கல்யா அவனுக்கு. லாரி லாரியா வராங்க, இன்னும் வந்துகிட்டு இருக்காங்கன்னா இன்னும் வந்துகிட்டு இருக்காங்க. லாரி லாரியா எதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க? கரூர்ல இருந்து மணல் அள்ளி வெள்ளையை கொண்டு செல்வதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் வரட்டுக்கு வருவான்? ஏன்னா இவங்க வாக்குறுதியை தானே கொடுத்தாங்க. வீடியோ இருக்குல்ல, போட்டு காமிங்க. 11 மணிக்கு தளபதி முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா 11:05க்கு மாட்டு வண்டியை நீங்களா ஆத்துக்கு ஓட்டுங்க, எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டாங்க. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? திமுக ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்கள ஒருத்தனா எப்பவும் களத்துல வந்து நிப்பேன். முப்பெரும் விழான்றீங்க. இது என்ன முப்பெரும் விழா? என்ன 3 பேரு? ஸ்டாலின், உதவாநிதி, இன்பநிதி, மூவரையும் வந்து முன்னிலைப்படுத்துவதற்காக நடத்தப்பட்டதுதான் முப்பெரும் விழா. அப்ப நான் இல்லையா? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. இவ்வளவு பெரிய ஒரு முப்பெரும் விழா வெற்றி வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்த என்ன கூட்டம் வென்றீங்க? கூட்டம் தான் பேசிக்கிட்டு, ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அதான் வெளியில போறாங்க. ஒரு லட்சம் சேர் போட்டுருந்துருக்காங்க. அதாங்க, அதுல ஒரு 60,000 சேர் காணாம போயிடுச்சாங்க. என்னங்க சொல்றீங்க? அவன் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னடா பண்றீங்க? அட நார பயலுகளா. தண்ணி வரல, தாகம் இருக்கு, தண்ணி வரல, தாகம் இருக்குன்னு வீடியோ எடுக்கிறீங்க. அந்த மாதிரி தாகம் வந்துடக்கூடாதுன்னு தண்ணி எல்லா இடத்துலயும் கிடைக்கிற மாதிரி சொல்றேன். தாகம் தீர்த்த செந்தில் பாலாஜி ஸ்பீச்ச பாத்தீங்களா இல்லையா? என்ன அரங்கம் அதிர்ச்சி. அந்த கொடுமையை நான் பார்த்தேன். அரங்கம் அதிரல, ஸ்டாலினோட கைதான் அதிர்ந்துச்சு. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. திமுக காரங்களை பத்தி தப்பா சொல்லாதீங்க. அவங்க வந்து வாழைத்தார் கட்டி வச்சிருந்தா அந்த மாதிரி ஏதாவது தான் அவங்க தூக்கிட்டு பறிச்சுட்டு போவாங்க. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். இதுல திமுகவுக்கே களங்கம் ஏற்பட்டது என்னன்னா, 1,00,000 சேர்ல எப்படி 60,000 சேர் தான் தூக்கிட்டு போனாங்க, ஏன் 40,000 சேரை விட்டு போனாங்க அப்படின்ட்டு. திமுக சேருக்காக வந்து யாராலையும் ஆசைப்பட முடியாது. சேரு வந்து ஒரே ஒருத்தருக்கு தான் தகுதி வாய்ந்தவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. ஒரு சேர்லயும் ஒரு பை, அதுல பாத்தீங்கன்னா மிக்சர், ஒரு வீரன் பாட்டில், வாட்டர் பாட்டில். இது கூட எல்லாருக்கும் ஒரு ஊர்கா பாக்கெட்டும் கொடுக்குறோம், நக்கினே குடிங்கடா. பிமு விபி ஓகே அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இது ஸ்டாலின் விக் வைப்பதற்கு முன், விக் வைப்பதற்கு பின். என் வாழ்க்கையை 2ஆ பிரிக்கலாம். கிமு கிபி அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் கே சாமியோட சேர்ந்து உட்கார்றதுக்கு முன், அதுக்கப்புறம் பின் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில சந்தோஷமே போச்சு, மரியாதை போச்சு. பெண்கள்லாம் என்கிட்ட பேச மாட்டாங்க. திமுக மகளிர் அணியா கட்சியோட வளர்ச்சியை பார்த்து பல பேருக்கு வயித்தெரிச்சலா இருக்கு அப்படிங்கிறாரு. வயிற்றெரிச்சலோ, வயிற்றுக்கு கீழே எரிச்சலோ. அதே கரூர்ல இதே ஸ்டாலின் என்ன பேசினார்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். என்ன வாய் உன் வாய், சரியா? கோண வாய். வைப்பதற்கு முன் ஸ்டாலின் பேசியது என்ன அப்படின்றத எடுத்தீங்கன்னா, இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிகளா. அதிமுக இருந்தாரு, அப்போ வந்து அப்படி பேசுறாரு. இப்ப அதிமுக இருந்தா இப்படி பேசுவ, திமுக இருந்தா வேற மாதிரி பேசுவீங்க. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ டாய் அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. அவர்கிட்ட கேடு. இவரெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளராக, ஏன் உன் புள்ள உதவாக்குற புள்ள கிட்ட கேடு. இவெல்லாம் முதலமைச்சரா இருக்கா, வரானே கியூல நிக்கிறானே, அது கேவலம் இல்லையா? அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? இவர்கிட்ட கேடு. இவரெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளரா, ஏன் நீ எல்லாம் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும்போது செந்தில் பாலாஜி இருக்க கூடாது? பாஸ், அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வருது பாஸ். அதை சிரிச்சுன்னு தான் சொல்லுவியா? அதே செந்தில் பாலாஜிய
தியாகின்னு சொல்றியே, அசிங்கமா இல்ல உனக்கு? வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமும் இல்ல, மானம் இல்ல, சூடு இல்ல, சொரணம் இல்ல. இல்ல நான் எல்லாத்தையும் விட்டாச்சுல. சோறு தானே திங்கிற, இல்ல சோறு தான் திங்கிறையா? என்கிட்ட கேட்கல, வேற யார்கிட்ட கேட்கிறாரு. பால்டாயில் பொறுக்கி இவெல்லாம் வந்து முதலமைச்சர் இவா இருக்கும்பொழுது செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாதா அப்படின்னு செந்தில் பாலாஜியோட மைண்டு வாய்ஸ் சொல்லும். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எனக்கு காதல் எப்படி விடுதுன்னா, பழைய சனியனை விட்டுலாம் புதிய சனியன்ட்ட வரலான்னு. பழைய சூரியனை விட்டு உங்ககிட்ட கேட்கல, ஸ்டாலினிடம் கேட்கிறேன். சோறு தான் திங்கிறியா? சோறு தானே திங்கிற? சோறு திங்கிறியா இல்ல பீஸா சாப்பிடுறியா? பழைய சூரியனை விட்டுலாம் இளைய சூரியன் கிட்ட வரலாம். என்ன தேர்றாங்க? கலைஞர் அடிப்போம் எவனுக்கு கூடாது, ஆனா கலைஞர் எவனாவது அடிச்சா நாங்க கேட்போம். அவர் தமிழ்ல துரோகி, எங்கள் மக்களை கொண்டு அது வேற. ஆனால் கலைஞரையோ பெரியாரையோ நீ விமர்சனம் பண்ணா நாங்க நிற்போம். இளைய சூரியனை பத்தி பேசுவோம். அதாங்க என் காதுல அப்படிதான் விழுந்தது. என் காதுல என்ன, பழைய சனியனை விட்டுருவோம் புதிய சனியன்ட்ட வருவோன்னு. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? அந்த இனாம்